வெல்கம் டு இந்திரா சேனல். மட்டன் சுக்கா பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்காக்காக 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கோம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்கோம். இதுதான் இதுக்கு நம்ம செய்ய போகிறோம். நல்லெண்ணெய், மட்டன் சுக்கா சுக்கா பண்ணுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுது. பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, இப்போ பச்சை மிளகாய் 2 கீரி போட போகிறோம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், எண்ணெய் பார்த்தோம்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வேணா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக. ஏன்னா மஞ்சள் போட்டு தான் கழுவி இருப்போம், கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். 2 தக்காளி இதில். தக்காளி போட்டு நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட போகிறோம். உப்பு வந்துட்டு 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட போகிறோம். இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 கிலோ மட்டனுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீட்டு மிளகாத்தூள் இது. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக அரைச்சி வச்சுருக்கோம். கடை மிளகாத்தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற காரத்துக்கு போட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். வேணும்னா மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போடுறதில்ல, இது ஒன்று தான் போடுவோம். இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு அப்புறம் மட்டன் போடணும். கறி வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு கடையில் வாங்குவோம், பாய் கடையில். இது வந்துட்டு வேகெல்லாம் வைக்கல, அப்படியே தான் போடுவோம். கருவேப்பிலை நம்ம வந்துட்டு மட்டன் போடும்போது தான் நாங்கள் போடுவோம், முன்னாடி போட மாட்டோம். இப்போ வந்துட்டு மட்டன் போட்டாச்சு. போட்டு 2 பெரட்டிட்டதும் தண்ணி வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கும். இப்போ தண்ணி வந்து ஊற்றுறேன். இப்போ மல்லி தூவி விட்டு இது நல்லா
மட்டன் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா இது வந்துட்டு சுண்டி வரணும், இந்த தண்ணி இல்லாமல் கெட்டியாகணும். வந்து குக்கரில் வேக வைக்கல, தனியாக மண் சட்டியில் தான் வேக வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு கொஞ்சம் குழம்பா வேணும் எங்களுக்குன்றதுனால பிரியாணிக்கு எப்படி பண்ணியிருக்கேன்.